பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. 73வது சங்கீதம் 2வது வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதும்போது சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தள்ளாடுதல் சறுக்கல்கள் வர வேண்டும் என்பதே சாத்தானுடைய விருப்பமும் தந்திரமும். எனவேதான் 1 கொரிந்தியர் 10 ஆவியானவர் பவுலை கொண்டு இப்படி எழுதி வைத்திருக்கிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நிற்கிறவனை தள்ளிவிட வேண்டும், விழ வைக்க வேண்டும். அதற்காக வழியிலே கண்ணிகளை, சுருக்கு இவைகளை சத்ருவானவன் வைத்திருக்கிறான், வலையை விரித்திருக்கிறான். இங்கே ஆசாப் சொல்லுகிறார், எனக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் வைக்கப்பட்டது உண்மைதான், விரிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் தப்பிற்று, என் கால்கள் தப்பிற்று, சற்றே தப்பிற்று. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மாறி இருந்தா நான் மாட்டியிருப்பேன். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்திருந்தா நான் மாட்டியிருப்பேன். கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் நான் விலகி இருந்தால் மாட்டியிருப்பேன். எப்படி தப்பினது? தப்புவதற்கு காரணம் என்ன? அதே 73வது சங்கீதத்திலே ஆசாப் இப்படி சொல்லுகிறார், 23வது வசனத்துல, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய கால்கள் தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் தப்பும் தெரியுமா? ஆண்டவருடைய பிடியில இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவருடைய பிடியில, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை விட்டு விலகாமல் இருக்கிறவனுக்கு, ஆண்டவருடைய பிடியில இருந்தா என்ன நடக்கும் என்றால், நாம் காக்கப்படுவது மாத்திரமல்ல, நமக்கான ஆலோசனை அதிகமாய் கொடுக்கப்படும். அந்த ஆலோசனையின்படி நடத்தி 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இங்கே ஆசாபுக்கு அவருடைய பிடியில் இருந்த பிறகும் தள்ளாடுதல் வர காரணம் என்ன, சறுக்குதல் வர காரணம் என்ன? 3வது வசனத்தில் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்தது என்று சொல்லுகிறார். இந்த பொறாமை ஆசாபை என்ன செய்ய வைத்தது என்றால், தள்ளாட வைத்தது, கால்கள் இடற வைத்தது. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அதை தான் இதே சங்கீதம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிடியில் இருக்கிறவர்களுக்கு சிட்சை உண்டு. அந்த சிட்சை எப்படிப்பட்ட சிட்சை தெரியுமா? வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கான சிட்சை, நம்மை சீர்படுத்துவதற்கான சிட்சை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்னைக்கு அநேகர் அவர் பிடியிலிருந்து விலகி ஓடுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த சிட்சையை சகிக்காததினால. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் வலப்புறம் இடப்புறம் சாயும் போது நம்மை சீர்படுத்த, திருத்த நமக்கு ஆலோசனை தருகிறார். சில நேரத்தில் சிட்சிக்கிறார். அந்த சிட்சை நம்முடைய நன்மைக்காக, அந்த குளோரிய, அந்த மகிமையை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. இது ஆரம்பத்துல புரியாததுனால ஆசாப் சொல்லுகிறார் 22வது வசனத்துல, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். எப்பொழுது இதை புரிந்து கொண்டானோ அதன் பிறகு ஆசாப் சொல்லுகிறார் 28வது வசனத்துல, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்ல. ஆண்டவரே, நான் எப்பவுமே உங்க கூடவே இருந்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவருடைய பிடியில இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லா கண்ணிகளுக்கும், எல்லா வலைகளுக்கும், எல்லா சுருக்குகளுக்கும் விலக்கி காக்கப்படுவார்கள். அவர் கையில கொடுத்து விடுவோம். அவர் பார்வையிலே இருப்போம். நம்முடைய கால்களும் தப்புவிக்கப்படும். நம்மையும் கர்த்தர் நடத்தி முடிவிலே மகிமேலே ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து எங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறவரே, உங்க பிடியில இருந்தா மட்டும்தான் நாங்க தப்புவிக்கப்படுவோம்ப்பா. எங்களை உங்க பிடியில வைத்து உங்க ஆலோசனையின்படியே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.